ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய லவ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரியல் கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா நீங்க வந்து கண் கலங்கி போயிட போறீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவங்க தான் கருணாகரன் மற்றும் ஓமலா அப்படிங்கிற ஒரு தம்பதி. அதுல கருணாகரனுக்கு வயசு வந்து 75 ஆகுது, ஓமலாக்கு வந்து 74 வயசு என்பது ஆகுது. ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 52 வருடங்கள் என்பது ஆகிருக்கு. இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாதுங்க. இப்படி இருக்கும்போது அவங்க குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணதே இல்லை. ஒருத்தரை அன்போட பார்த்துக்கிட்டு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி போகிற அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடியான கேன்சர் வந்து ஓமலா அப்படின்ற அந்த ஒய்ஃபுக்கு வந்துருது. கருணாகரன் அந்த சமயத்துல கூட எப்படியாச்சும் அவங்களுடைய ஒய்ஃபை உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு போராடுறாரு. ஓமலாக்கு வந்து ஒரு பக்க பலமாக இருக்காரு, மோட்டிவேஷனாக இருக்காரு. ஆனா கேன்சர்ல இருக்கக்கூடிய ஓமலாவை வந்து காப்பாற்ற முடியல. அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க, ரீசெண்டா இறந்து போயிடுறாங்க. அப்படி கேன்சர்ல இறந்திருக்கக்கூடிய ஓமலா அவர்களுடைய உயிர் போன கொஞ்ச நேரத்திலேயே கருணாகரன் அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ½ ஹவர்ல அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த தம்பதியுடைய இந்த நியூஸை பத்தி கேள்விப்படும் போது உண்மையாவே மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அளிக்குதுங்க. அதே சமயத்துல ஒரு ரியல் லவ், ஒரு சூப்பர் லவ், உண்மையான அன்புன்னு சொல்றாங்களே, அதுக்கு எடுத்துக்காட்டி இவங்க தான். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க இல்லையா பக்கத்து அக்கத்து வீட்டார்கள் வந்து எப்படியெல்லாம் பேசுவாங்கன்றது வந்து நான் ஒன்றும் சொல்லி உங்களுக்கு தெரிய வைக்க வேணாம். ஸோ அதெல்லாம் கடந்து ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க அப்படின்ட்டு ரொம்ப அன்போட ஃப்ரெண்ட்ஸோட இருந்து இப்போ மறைந்திருக்கக்கூடிய இந்த தம்பதிக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து பதிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ரியல் இன்சிடென்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்றது நம்மளுக்கே தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வெங்காயத்தை தான் விட்டுருப்பாங்க, ஹஸ்பண்ட் கண்ணில் தண்ணி வரும், அதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சண்டை வரும். இது போன்ற தேவையில்லாத அன்வான்ட் விவாதங்கள் வந்து நிறைய பேருக்கு மத்தியில் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. உண்மையான காதல்ல இப்படியெல்லாம் எதுவுமே வராது. ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், நல்ல லவ்வோட தான் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதை ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரியல் ஸ்டோரி சூப்பர் இல்ல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.